சென்னை சைதாப்பேட்டையில் MC ராஜா சமூக நீதி விடுதியில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு. விடுதியின் உணவின் தரம், அடிப்படை வசதிகள் ஆகியவை குறித்து மாணவர்களிடம் கேட்டறிந்தார். மக்கள் நலனை காக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுவதாகவும், எதிர்கால வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த நாம் வழங்கும் தகவல்களே அடிப்படை என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கருத்து. ஒவ்வொருவரும் இணைய வழியில் சுய கணக்கெடுப்பு செய்யலாம் என்றும், இதில் உண்மையான தகவல்களையே கொடுக்க வேண்டும் என்றும், அத்தகைய தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் எனவும் அறிவிப்பு. தமிழகத்தில் பெண்களுக்கு அதிக அளவிலான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான உமன்ஸ் குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் பிளான் என்ற மாநில அளவிலான செயல் திட்டத்தை உருவாக்க தமிழக அரசு முடிவு. பல்வேறு துறைகளில் பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளை மேம்படுத்த ஆலோசனை நிறுவனத்தை தேர்வு செய்ய ஒப்பந்தம் கோரியது தமிழக அரசு. நாடு முழுவதும் அதிநவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. மறுசீரமைப்பு செய்யப்பட்ட சென்னை பூங்கா, சின்ன சேலம், குன்னூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு ரயில் நிலையங்களையும் காணொலி மூலம் திறந்து வைத்தார். दैनिक यात्रियों और आम नागरिकों को बेहतर सुविधाएं प्रदान करेगी। वाराणसी रेल सेवा भारत के 2 महान आध्यात्मिक ਅਤੇ ਸੱਭਿਆਚਾਰਕ ਕੇਂਦਰਾਂ ਨੂੰ இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் ரயிலை ஹரியானாவின் ஜிண்ட் பகுதியிலிருந்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. ஹைட்ரஜன் மூலம் ரயில்கள் இயங்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைவதுடன் ரயில்வே துறையில் தூய்மையான தொழில்நுட்பத்தை நம் நாடு பின்பற்றுவதை உறுதி செய்வதிலும் முக்கிய பங்காற்றும் என பெருமிதம். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பான ஆய்வுக் கூட்டம். 2031ஆம் ஆண்டிற்குள் சேரியில்லா நகரங்கள் உருவாக்குவது தொடர்பாக விரிவாக ஆலோசனை. காசநோய் இல்லாத பாரதம் திட்டம் மூலம் காசநோய் இல்லாத தேசமாக மாற்றப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. நாட்டின் காசநோய் சிகிச்சை 90% கடந்துள்ள நிலையில் கடந்த 10 ஆண்டுகளில் காசநோய் பாதிப்பு 21% குறைந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தரவுகளை சுட்டிக்காட்டி பிரதமர் பெருமிதம். 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்குமாறு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆளுநர் அர்லேக்கர் வேண்டுகோள். மக்கள் தொகை கணக்கெடுப்பை வெற்றிகரமாக நடத்துவதற்காக ஒவ்வொரு குடும்பமும் துல்லியமான தகவல்களை அளித்து கணக்கெடுக்கும் அலுவலர்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் என ஆளுநர் வலியுறுத்தல். முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே சந்திப்பு. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் பல்வேறு பொதுநலன் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து இருவரும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக தகவல். கோத்தகிரி, செங்கம், உடுமலைப்பேட்டை ஆகிய 3 நகராட்சிகளில் வெளியிடப்பட்ட 35 டெண்டர்களை ரத்து செய்து நகராட்சி நிர்வாகத்துறை உத்தரவு. டெண்டரை சமர்ப்பிக்க குறுகிய நாள் மட்டுமே கால அவகாசம் வழங்கப்பட்டதால் நிர்வாக காரணங்களுக்காக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. தமிழகத்தில் 38 மாவட்டங்களுக்கும் கல்விக்கடன் ஒருங்கிணைப்பு அலுவலர்களை நியமித்து உயர்கல்வித்துறை அறிவிப்பு. பொருளாதார காரணங்களால் உயர்கல்வி பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் அவ்வப்போது ஆய்வுக் கூட்டம் நடத்தி வங்கி வாரியாக கல்வி கடன் பெற நடவடிக்கை எடுக்கும் வகையில் உயர்கல்வித்துறை திட்டம். தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணனின் கீழடி அகழாய்வு அறிக்கை குறித்து இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையை நாட தமிழக தொல்லியல் துறை முடிவு. கீழடியின் தொன்மையை நிரூபிக்க அறிவியல் பூர்வ ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை என கூறி ஆய்வின் முடிவை வெளியிட மத்திய அரசு மறுத்து வந்துள்ள நிலையில் ஆய்வை வெளியிட கோரிக்கை வைக்கப்படும் என தமிழக தொல்லியல் துறை திட்டவட்டம்.
பொது நோக்கத்திற்காக தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு நிலத்தை தானமாக வழங்கும் போது அரசு முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணங்களிலிருந்து முழு விலக்கு. துணை மின் நிலையம் உள்ளிட்ட பிற பணிகளுக்காக மின்வாரியத்துக்கு தானம் செய்யப்படும் நிலத்தக கட்டண விலக்கு அடிப்படையில் பத்திரப்பதிவு செய்ய அனைத்து சார் பதிவாளர்களுக்கும் பதிவுத்துறை அறிவுறுத்தல். கோவை மாநகராட்சி கூட்டத்தில் குடிநீர் பிரச்சனையை கண்டுகொள்ளாத திமுக மேயரை கண்டித்து காலி குடங்களுடன் மாமன்ற கூட்டத்திற்கு வருகை தந்து அதிமுக உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டம். அதிகாரிகள் தன்னிச்சையாக செயல்படுவதாக கூறி திமுக அதிமுக உறுப்பினர்கள் மேயரை முற்றுகையிட்டு காரசார வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பில்லூர் டேமையும் தூர்வாரப்பட வேண்டும். அதே மாதிரி சிறுவாணி அணை நீரை உயர்த்தக்க கேரள கவர்மெண்ட் பேசி அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேணும். அதே மாதிரி ஆலியார்ல இருந்து கிட்டத்தட்ட 6 MLD 7 MLD டெய்லி வந்துட்டு இருக்கு. அது பாத்தீங்கன்னா மாசத்துல 4 நாள் பைப் வந்துடும். அது கிட்டத்தட்ட 30-35 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பைப் லைன். ஆனா அதை சரி செய்ய முடியல. அதே மாதிரி அந்த பைப் லைன் புதுசா போட்டு எல்லா நீர்நிலைகளையும் சரியாக வச்சு வரும் காலத்துல கோவை வாழ் மக்களுக்கு முறையான குடிநீர் வழங்க வேண்டும். அனைத்து கோரிக்கை. தமிழகத்தில் காலியாக உள்ள 7 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் எப்போது? தேர்தல் வழக்குகள் முடிந்த பின் இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என தலைமை தேர்தல் ஆணைய தகவல். ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசியதாக பதியப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய மனு மீது தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டுள்ள வழக்கில் மீண்டும் வாதங்கள் முன்வைக்க முடியாது என நீதிபதிகள் திட்டவட்டம். சுகாதார ஆய்வாளர் பணிக்கு புதுக்கோட்டை மையத்தில் தேர்வு எழுதியவர்கள் தேர்ச்சி பெற்றனரா என தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேர்வில் முறைகேடு நடந்ததாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் தற்காலிக பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கலாம் என்ற சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவில் உத்தரவு. தயாரிப்பு நிறுவனத்திற்கு 4,25,00,000 ரூபாயை 12% வட்டியுடன் திருப்பிச் செலுத்துமாறு இயக்குநர் கௌதம் மேனனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு. கௌதம் மேனன் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பவர்கள், அதற்கு இடையூறு செய்பவர்களுக்கு தண்டனை வழங்கும் மசோதா நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அறிமுகமாகிறது. இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டால் வந்தே மாதரம் பாடலை அவமதிக்கும் செயல்கள், நடவடிக்கைகள் குற்றமாக கருதப்படுவதுடன் தேசிய ஒருமைப்பாட்டை பாதுகாக்கும் அம்சமாகவும் இருக்கும். வரும் 19ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை மால்டோவா, வட மாசிடோனியா, ருமேனியா ஆகிய கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. கிழக்கு ஐரோப்பிய பிராந்தியத்துடன் இந்திய உறவை மேம்படுத்துவதிலும் இருதரப்பு பொருளாதார கூட்டுறவை வலுப்படுத்துவதிலும் இந்த பயணம் மிக முக்கிய பங்கு வகிக்கும் என எதிர்பார்ப்பு. சென்னை சேலையூரில் உள்ள நிக்காஹ் பிரியாணி கடையில் ஊழியர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் வெளிமாநில தொழிலாளி ஒருவர் அடித்துக் கொலை. செல்போன் ப்ளூடூத்தை வாங்கி பயன்படுத்தியதில் அது பழுதானதால் ஏற்பட்ட தகராறில் கொலை செய்த பீகார் மாநில இளைஞன் கைது. ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி அருகே தனியாக வசித்து வந்த மூதாட்டி காதுகள் அறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்பு. நகைக்காக கொலை நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து போலீசார் விசாரணை. சென்னை கீழ்ப்பாக்கம் அருகே காதல் விவகாரம் தொடர்பான பிரச்சனையில் இளைஞரை கத்தியால் சரமாரியாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த 8 பேர் சிக்கினர். இளைஞர்களிடையே நாளுக்கு நாள் அதிகரிக்கும் வன்முறை கலாச்சாரத்தை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை. கோவை மாவட்டம் சொக்கம்பாளையம் பிரிவு அருகே 8 கிலோ கஞ்சாவுடன் 2 கைது. இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை. கோவை மாவட்டம் தடாகம் பகுதியில் கஞ்சா பயன்படுத்திய 4 பேர் கொண்ட கும்பல் கைது. சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட நிழல் QR குறியீட்டு திட்டம் மூலம் கிடைக்கப்பட்ட புகாரின் பேரில் நடவடிக்கை.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஏரிக்கரை பகுதியில் நடந்த வாகன சோதனையின் போது விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை குறிவைத்து திருடி வந்த நபர் கைது. பிடிபட்ட சண்முகம் என்பவரிடமிருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அவர் செய்தியாளரை பார்த்து ஏன் வீடியோ எடுக்கிற என ஒருமையில் மிரட்டும் தோணி பேசி அடாவடி. வேற எடுக்கணும் நீ தான் வண்டி திருண்ணா எடுக்கணும்னா வேற எடுக்கணும் நீ தான் வண்டி திருண்ணா திருவள்ளூர் அடுத்த புல்லரம்பாக்கத்தில் தங்க நகை விற்பனை செய்வது போல் நடித்து 1,91,00,000 ரூபாயை கொள்ளையடித்துச் சென்ற அடையாளம் தெரியாத நபர்கள். பணத்தை இழந்த அடகு கடை உரிமையாளர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார். சென்னை திருவல்லிக்கேணி லாட்ஜில் கள்ள நோட்டு பதுக்கி வைத்திருந்தது தொடர்பாக மலேசியாவைச் சேர்ந்த பெண் உள்பட 2 கைது. 22,79,000 ரூபாய் மற்றும் 7,500 கள்ள நோட்டுகள், 16 பாஸ்போர்ட்டுகள் பறிமுதல். கர்நாடக மாநிலம் பெங்களூருவிலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 300 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருள் தருமபுரி அருகே பறிமுதல். காரில் இருந்த ராஜஸ்தானைச் சேர்ந்த 2 பேரை கைது செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரையும் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வட்டாட்சியர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை. பொதுப்பிரிவு, சமூக பாதுகாப்பு திட்டப்பிரிவு, வட்ட வழங்கல் பிரிவு, நில அளவை பிரிவு உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளையும் அலசி ஆராய்ந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் 17 வயது பள்ளி மாணவியை கடத்திச் சென்று 2வது திருமணம் செய்ய முயன்ற இளைஞன் கைது. பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை. கரூர் மாவட்டம் குளித்தலையில் இளம் பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்தவருக்கு தர்ம அடி. பெண்ணின் உறவினர்கள் காமுகனை தாக்கும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. எரிபொருள் தட்டுப்பாடு, விலை உயர்வு மற்றும் சுற்றுச்சூழலுக்கு மாசு உள்ளிட்ட காரணங்களால் டீசலில் இயங்கும் பேருந்துகளை படிப்படியாக குறைத்து வரும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தனியாருடன் இணைந்து பேட்டரிகளால் இயங்கக்கூடிய பேருந்துகளை அதிக அளவில் இயக்க தமிழ்நாடு அரசு முனைப்பு காட்டி வருவதாகவும், இதனால் போக்குவரத்து துறை தனியார் வசம் செல்லும் என தொழிலாளர்கள் அச்சம். இந்த பஸ் வருது அல்லவா, இது அரசு ஏற்று நடத்தினால் நமக்கு வாழ்வாதாரம் அரசுக்கும் சரி, நம்ம போக்குவரத்து தொழிலாளியும், நம்ம வரும் எதிர்கால சங்கதிகளுக்கும் இது நமக்கு ஒரு வேலை பளு இல்லாமல் வேலைக்கு உறுதுணையாகவும் இருக்கும். மீண்டும் அந்த பஸ் நம்ம அரசு எடுத்து அரசு பராமரித்து வைத்து கொண்டால் இன்னும் நமக்கு சிறப்பாக இருக்கும். உதகை அருகே மஞ்சக்கோம்பை பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட 15க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி, மயக்கம் ஏற்பட்டதால் பரபரப்பு. மதியம் வழங்கப்பட்ட உணவில் வண்டுகள் அதிகமாக காணப்பட்டதாகவும், அதனை அப்புறப்படுத்தாமலேயே வழங்கியதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டியதால் பெற்றோர் அச்சம். சென்னை எழும்பூரில் 2024 நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் கண்களில் சிவப்பு ரிப்பன் கட்டி நூதன முறையில் உண்ணாவிரத போராட்டம். தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு மறுதேர்வு இல்லாமல் பணி நியமனம், சீனியாரிட்டி அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். நான் காவல்துறை ஆயிடுவேனா அப்படிங்கும் போது நீங்க ஒரு எந்த அடிப்படை குவாலிபிகேஷனும் இல்லாம ஒரு சாமானியர்களை கொண்டு போயிட்டு தொடக்க கல்வியில ஆசிரியர் பணி நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த கல்வி எவ்வாறு இருக்கும்? இன்னைக்கு தனியார் பள்ளிகள் உயர்ந்து கொண்டே போகுது, ஆனா அரசு பள்ளியில மாணவர்கள் சேர்க்கை குறைந்து கொண்டே போகுது. அது கூட காரணம் என்ன? ஆசிரியரோட கட்டமைப்பு அங்க கிடையாது.
உழவர்களை பாதிக்கக்கூடிய உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 முழுவதுமாக ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் தோட்டக்கலை அலுவலர்கள் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். செங்கல்பட்டு, வேலூர், அரியலூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. அரிசி விலை உயர்ந்து வந்தாலும் ஆகஸ்டிற்கு பிறகு அரிசி உற்பத்தியை அதிகரிக்கும் போது விலை மீண்டும் குறையும் என தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் நெல் அரிசி வணிகர்கள் சங்கங்களின் சம்மேளனம் அறிவிப்பு. அரிசி மீதான 5% GST வரியை முழுமையாக தளர்த்தவும், நெல் மூட்டைகள் பாதுகாப்பின்றி மழையில் நனைந்து நாசமாவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். அரிசியை உற்பத்தி செய்ய முடியாத நிலையில விவசாயிகள் இருப்பதனால தட்டுப்பாடும் விலையேற்றம் ஏற்பட்டுவிடும் என்ற ஒரு அச்சம் நிச்சயமாக தேவையில்லை. வருத்தமான செய்திதான். ஏனென்று சொன்னால் அந்த விவசாயிகளும் அந்த 6 லட்சம் மெட்ரிக் டன் ஏக்கர் அளவு அவர்களும் உற்பத்தி செய்ய வேண்டும். அதுதானே அரசுடைய வேலை. அதனால் அந்த மேட்டூர் அணை மிக சரியாக திறக்கப்பட வேண்டும், காவிரியிலே நீர் வர வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மயிலாடுதுறையில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். துணை வட்டாட்சியர் பதவி உயர்வில் விதிகள் மீறப்பட்டதாகவும், மாவட்ட ஆட்சியர் ஒரு சாராருக்கு ஆதரவாக விதிகளை மீறி செயல்படுவதாகவும் கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழக்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டம். மலைவாழ் மக்கள் செல்லும் பாதையை வனத்துறையினர் குழி வெட்டி தடுத்ததாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றச்சாட்டு. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் 24ஆம் ஆண்டு ஆஷாட நவராத்திரி விழாவின் 5ஆம் நாளை முன்னிட்டு மகா வராகி அம்மனுக்கு தேங்காய்ப்பூ அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை. திரளான பக்தர்கள் வாராகி அம்மனை தரிசித்து பிரார்த்தனை. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதிகளில் ஆடி முதல் வெள்ளியையொட்டி பூக்களின் விலை கடும் உயர்வு. 1 கிலோ மல்லிகைப்பூ 500 ரூபாய்க்கும், குண்டு மல்லி, கனகாமரம், சாமந்தி ஆகியவை 600 ரூபாய்க்கும் விற்கப்பட்ட நிலையில் கடும் விலையையும் பொருட்படுத்தாமல் வாங்கிச் சென்ற பொதுமக்கள். தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக கைது செய்யப்பட்டவர்களில் 3 பேரின் போலீஸ் காவல் நிறைவு. கிருஷ்ணன், சேதுராஜ், ராஜசேகரனின் 2 நாட்கள் போலீஸ் காவல் முடிவடைந்ததை அடுத்து அவர்களை மீண்டும் சிறையில் அடைக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி ரத்து செய்யப்பட்டதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் அல்லது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தை அணுகி தீர்வு காணுமாறு கட்டுமான நிறுவனங்களுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்தல். மதுரை விமான நிலைய பகுதியில் அதிகமான காற்றழுத்தம், வானிலை மாற்றம் காரணமாக விமானங்கள் தரையிறங்குவதில் தாமதம். மும்பை மற்றும் சென்னையிலிருந்து வந்த 2 இண்டிகோ விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்த நிலையில் 20 நிமிடங்களுக்கு பிறகு தரையிறக்கம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே காணாமல் போன மகளை கண்டுபிடிக்க காவல்துறை அலட்சியம் காட்டி நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக பெண் கண்ணீர் மல்க வேதனை. உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் குடும்பத்துடன் தற்கொலை செய்யப் போவதாகவும் அரசுக்கு எச்சரிக்கை. அங்கே எந்த கம்பெனினா அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் நீங்கள் வாய் பேசுகிறீங்க, நீங்கள் வெளியில் போங்க சொல்லி தகாதான வாயில் திட்டுறாங்க எங்களை. அப்போ நான் வந்து அங்கேருந்து இப்போ சாத்தாங்குளத்துக்கு வந்திருக்கேன், டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன் சார். அங்கேயும் எந்த இதுவுமே கிடையாது, அங்கேயும் யாருமே இல்லை, போலீஸ் தான் இருக்கிறாங்க, அந்த யாரும் இல்லை. அங்கே இன்ஸ்பெக்டர் எந்த கொடுக்குற மாதிரி இல்லை. நீட் மறுதேர்வில் 720க்கு 700 மதிப்பெண் பெற்று நாமக்கல் மாவட்ட மாணவி மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை. இதய நோய் மருத்துவராக விரும்புவதாக மாணவி ஸ்ரீனிகா பேட்டி. நான் ரீநீட் 2026ல 700 out of 720 வாங்கினேன். மே நடந்த நீட் எக்ஸாமில் 720 out of 720 வாங்கினேன். போர்டு எக்ஸாம் 12 போர்டு எக்ஸாமில் 495 வாங்கி டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். என்னோட ஏர் இந்தியா ரேங்க் இப்போ 27, ஸ்டேட் ரேங்க் 2nd.
எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் சோஷியல் மீடியா எதுவுமே யூஸ் பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக எஃபோர்ட் போட்டால் யாருனாலும் நல்ல மார்க் வாங்குவான். நான் இப்போ யூஜி வந்து ஜிப்மர் பாண்டிச்சேரியில் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிஜி வந்து எம்டி ஜென்ரல் மெடிசன் பண்ணிட்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கார்டியாலஜி பண்ணணும்னு நினைக்கிறேன். கடலோர மாவட்டத்தில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் சென்னையின் பல்வேறு இடங்களில் மிதமான மழை. நுங்கம்பாக்கம், ராயப்பேட்டை, அண்ணா சாலை, திருவல்லிக்கேணி, எழும்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. செங்கல்பட்டு அருகே போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் தென்மேல்பாக்கத்தில் தீயிட்டு அழிப்பு. 133 வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட சுமார் 748 கிலோ கஞ்சா பொருட்கள் காஞ்சிபுரம் சரக டிஐஜி சசங் சாய் முன்னிலையில் சரிபார்க்கப்பட்டு அழிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கிலோவுக்கும் மேலான கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார். கஞ்சா விற்பனை செய்த 2 கைது செய்யப்பட்ட நிலையில் 3 செல்போன்கள் மற்றும் ஒரு இருசக்கர வாகனம் பறிமுதல். சென்னை திருவல்லிக்கேணியில் கள்ளநோட்டு வழக்கில் சிக்கிய பெண் உள்பட 2வரிடம் மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் விசாரணை. மலேசிய நாட்டிலிருந்து 1 கோடி ரூபாய் கள்ளநோட்டை கொண்டு வந்து தமிழகத்தில் புழக்கத்தில் விட திட்டமிட்டுள்ளதாக வந்த தகவலை அடுத்து கிடுக்குப்பிடி கேள்வி. திருப்பூர் மாவட்டம் இடுவம்பாளையம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் சிக்கினார். 500 பாக்கெட் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்த போலீசார். இளைஞரிடம் தீவிர விசாரணை. சென்னை கொளத்தூரில் நகை அடகு கடையில் போலி தங்க நகையை அடகு வைத்து 1 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் மோசடி செய்த 2 பேர் கைது. மோசடியில் ஈடுபட்ட பெரம்பூரைச் சேர்ந்த புருஷோத்தமன் மற்றும் இன்பரசுவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை மாநகராட்சி திருவிக நகர் மண்டல அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் உயர்தர வெளிநாட்டு மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் பெண் அதிகாரி உள்பட 5 அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் பரபரப்பு. நகை சேமிப்பு ஆவணங்கள், கணக்கில் காட்டப்படாத பணம், விளக்கம் இல்லாத 10,61,000 ரூபாய் பணம் என பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியானதால் பரபரப்பு. சென்னை மதுரவாயல் அருகே மது போதையில் பெண் மற்றும் அவரது மகளை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த நபர் சிக்கினார். போதைக்கு அடிமையாகும் ஆசாமிகளால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அவலம். வாகன மாசுபாட்டை கட்டுப்படுத்த வரைவு விதிகள் வெளியிட்டுள்ள மத்திய அரசு ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் கருத்துக்களை தெரிவிக்கவும் வலியுறுத்தல். புதிய வரைவு விதிகள் மூலம் பயணியர் வாகனங்களின் சராசரி எரிபொருள்களை குறைக்க இலக்கு நிர்ணயம். பெண்ணின் ஆடையை களைய முயற்சிப்பதை பாலியல் குற்றமாக கருத முடியாது என்ற பாட்னா உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தேசிய மகளிர் ஆணைய தலைவர் கண்டனம். இதுபோன்ற தீர்ப்பு நீதித்துறை மீது பொதுமக்கள் வைத்துள்ள நம்பிக்கை தகர்ந்துவிடும் எனவும் வேதனை. சென்னை, டெல்லி, பெங்களூரு, மும்பை போன்ற முக்கிய நகரங்களில் வீட்டு வாடகைக்காக முன்பணமாக கொடுத்த 1,26 கோடி ரூபாய் வீட்டு உரிமையாளர்களிடம் முடங்கி இருப்பதாக ஆய்வில் தகவல். முன்பணத்தை திருப்பிக் கொடுக்க உரிமையாளர்கள் காலம் தாழ்த்துவதால் புதிய வீட்டுக்கு செல்ல பணம் திரட்ட வேண்டிய அழுத்தம் ஏற்படுவதும் தெரியவந்துள்ளது. அரசு தொலைத்தொடர்பு நிறுவனமான BSNL 856 கோடியே 39 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 4G மொபைல் நெட்வொர்க் விரிவாக்க பணிக்காக பொதுத்துறை நிறுவனமான ITI உடன் ஒப்பந்தம். இந்த புதிய திட்டத்தின் கீழ் மேற்கு இந்திய பகுதிகளில் BSNL 4G நெட்வொர்க் விநியோக கட்டமைப்பை ITI நிறுவனம் விரிவாக்கம் செய்ய உள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் காக்ரா ஆற்றங்கரையில் உள்ள விவசாய நிலத்திற்கு சென்ற 12 வயது சிறுவனை முதலை ஒன்று ஆற்றுக்குள் இழுத்துச் சென்றதால் அதிர்ச்சி. போலீசார் மற்றும் வனத்துறையினர் பல மணி நேரம் தேடிய நிலையில் சிறுவனின் உடல் சடலமாக கண்டெடுப்பு. நெல்லையில் பூட்டியிருந்த வீட்டில் இளம்பெண் சடலம் மீட்கப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம். தொழில் ரீதியாக பழகி வந்த சுரேஷ்குமார் என்பவர் 9 சவரன் நகைக்காக அடித்து கொலை செய்தது விசாரணையில் அம்பலம்.
சிவகங்கை மாவட்டம் சிங்கமனரி அருகே இளம் பெண் மருத்துவர் மர்மமான முறையில் உயிரிழந்ததால் குடும்பத்தினர் அதிர்ச்சி. திருமணம் நடந்து 4 ஆண்டுகளை ஆன நிலையில் குடும்ப பிரச்சனையில் தற்கொலை எதுவும் செய்தாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. சென்னை வேப்பேரி ஆரியன் லேன் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் தொட்டியில் கஞ்சா செடி வளர்க்கப்பட்டதைக் கண்டு போலீசார் அதிர்ச்சி. வீட்டில் சட்டவிரோதமாக கஞ்சா செடி வளர்த்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவரை கைது செய்து போலீஸ் விசாரணை. சென்னை தியாகராய நகரில் வங்கிக் கடன் பெற்று தருவதாக கூறி 70 லட்சம் பெற்று மோசடி செய்துள்ளதாக ரியல் எஸ்டேட் அதிபர் காவல் நிலையத்தில் புகார். தனது நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த ஆடிட்டர் மற்றும் வங்கி புரோக்கர் இணைந்து ஏமாற்றி விட்டதாகவும் கண்ணீர். கோவை மாநகராட்சியில் செம்மொழி பூங்கா மற்றும் சாலை பணிகளில் சுமார் 40 கோடி ரூபாய்க்கும் மேல் நூதன முறையில் நிதி முறைகேடு நடந்துள்ளதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. முறைகேடு தொடர்பாக தென்னக பிராந்திய ஒப்பந்ததாரர்கள் சங்கம் சார்பில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமாரிடம் ஆதாரங்களுடன் புகார் மனு அளிப்பு. பழனி கோவில் நில மோசடி தொடர்பாக வழக்கு தொடுத்த முருகானந்தம் உள்ளிட்ட அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை. தனித்தனியாக நடத்தப்படும் விசாரணையில் பல முக்கிய புள்ளிகள் சிக்குவார்கள் என தகவல். அரசு வேலை வாங்கித் தருவதாக பெண்ணிடம் 43 லட்சம் ரூபாய் மோசடி செய்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த 5 பேருக்கு போலீசார் வலைவீச்சு. பண மோசடி பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள 5 பேரின் உறவினர்களிடம் விசாரணை. சென்னையில் முடி ஏற்றுமதி நிறுவனங்களில் அமலாக்கத்துறை நடத்திய அதிரடி சோதனையில் 50 கோடிக்கு மேல் வரி ஏய்ப்பு நடந்திருப்பது கண்டுபிடிப்பு. 1.15 கோடி ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலர்களையும் பறிமுதல் செய்து விசாரணை. திருவள்ளூர் மாவட்டத்தில் கஞ்சா மற்றும் குட்கா விற்பனையில் ஈடுபட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பர். குட்கா விற்பனை செய்யும் கடை உரிமையாளர்களை விட மொத்த விற்பனையாளர்களை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் தமிழக விவசாயிகளை அரசு கையேந்தி நிற்க வைப்பதாக வேதனை. தமிழக விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களை ரேஷன் கடைகளில் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் காலிங்கராயன் பாசன விவசாயிகள் மற்றும் கீழ்பவானி பாசன விவசாயிகள் கடும் வாக்குவாதம். காலிங்கராயன் பாசன பகுதி விவசாயிகளை மட்டும் வைத்து வேளாண் குறைதீர் கூட்டம் நடந்ததை கண்டித்து ஆட்சியர் முன்னிலையிலேயே இரு தரப்பினரும் வாக்குவாதம். தூத்துக்குடியில் பொதுமக்களிடம் மனு வாங்குவதாக சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான ஸ்ரீநாத் தாமதமாக வந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி. காலை 8 மணிக்கு பொதுமக்களிடம் மனு வாங்குவதாக அறிவித்துவிட்டு 4 மணி நேர தாமதத்திற்கு பின் 12 மணிக்கு அமைச்சர் வந்ததால் குறைகளை கூற வந்த பொதுமக்கள் தவிப்பு. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. அதானி நீர்மின் திட்டத்தை அல்லேரியில் கொண்டு வரக்கூடாது, மின்வெட்டை சரி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் ஆற்று மணல் திருட்டு நடைபெறுவதாகவும் விவசாயிகள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறையில் மகளிருக்கான அரசு பேருந்தில் ஊர் பெயர்களை குறிப்பிடும் LED திரையில் குத்தாலம் பயிலக கொடூரமாக என்ற வாசகம் ஓடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். தொழில்நுட்ப கோளாறால் நடைபெற்றதாக போக்குவரத்து அதிகாரிகள் விளக்கம். சேலம் மாவட்டம் மேட்டூரில் அரசு பள்ளி மாணவர்கள் போதிய பேருந்து வசதி இல்லாததால் டிப்பர் லாரியில் பள்ளிக்கு சென்ற அவலம். பெரும் அசம்பாவிதம் ஏற்படும் முன்பு மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதிய பேருந்துகளை இயக்க பெற்றோர்கள் கோரிக்கை. சீனாவில் கடுமையான வீழ்ச்சி மற்றும் அதிகரித்து வரும் செலவுகளுக்கு இடையேயும் வோல்வோ கார்ஸ் நிறுவனம் தனது 2வது காலாண்டில் வலுவான வளர்ச்சி எட்ட திட்டம்.
சந்தையில் நிலவும் சவால்களை எதிர்கொண்டு லாபகரமான இலக்குகளை அடையவும் மற்றும் தனது உலகளாவிய தயாரிப்புகளை மேம்படுத்தவும் அந்நிறுவனம் புது முயற்சி. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஃபாண்டம் ட்விஸ்ட் என்ற கண்ணுக்கு தெரியாத அதிநவீன ட்ரோனை உருவாக்கிய நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள். வழக்கமான உருமறைப்புக்கு பதிலாக பறக்கும்போது ஏற்படும் மோஷன் பிளர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ட்ரோன் மூடுபனி போல காட்சியளிக்கும் வகையில் வடிவமைப்பு. மெக்சிகோவில் ரிக்டரில் 7.3 பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் குலுங்கியது. அடுத்தடுத்த நிலநடுக்கம் உணரப்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். ஸ்பெயினின் வடக்கு அரகான் பகுதியில் பரவி வரும் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் 15 ஹெலிகாப்டர்கள் இணைப்பு. 400 தீயணைப்பு வீரர்கள் மற்றும் அவசர கால பணியாளர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டுவர போராட்டம். நியூசிலாந்தின் பூர்வீக பறவையான ஸ்வாம்ப் ஹாரியார் ஹாக் பறவை ஒன்றுக்கு முதல் முறையாக H5N1 பறவை காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தகவல். வைரஸ் தாக்குதல் குறித்து வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்புகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதுடன் முதல் பாதிப்பு என்பதால் கூடுதல் எச்சரிக்கை விடுப்பு. உகாண்டாவில் பள்ளி பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 21 அதிகரிப்பு. விபத்து நடந்த சமயத்தில் சம்பந்தப்பட்ட பள்ளியின் நிறுவனரும் அதே பேருந்தில் இருந்த நிலையில் அவரும் உயிரிழப்பு. சீனாவின் சோங்சிங் நகரில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவால் பல வீடுகள் இடிந்து விழுந்தன. பாறைகள் சரிந்து சாலைகள் மூடப்பட்ட நிலையில் பலர் மண்ணில் புதைந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது.外地你係山台嚟房子全都走嚟你係路就斷嘞天呢. ஈரான் போர் முடிவின்றி தொடர வேண்டும் என இஸ்ரேல் சதி செய்வதாக அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் பரபரப்பு குற்றச்சாட்டு. ஈரானுடன் அமெரிக்கா மேற்கொண்டு வரும் தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தைகளையும் அமைதி முயற்சிகளையும் முடக்க இஸ்ரேல் அரசில் உள்ள சில சக்திகள் தீவிரமாக முயன்று வருவதாக விமர்சனம். மியான்மரில் ஒடுக்குமுறைக்கு ஆளான ரோஹிங்கியா எனப்படும் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களை ஏற்றிச் சென்ற 2 படகுகள் வங்காள விரிகுடாவில் கவிழ்ந்து விட்டதாக தகவல். 2 படகுகளும் கடலில் மூழ்கி 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என அச்சம். பிரிட்டனின் ஆளுங்கட்சியான தொழிற்கட்சிக்கு புதிய தலைவராக ஆண்டி பர்ன்ஹாம் தேர்வு. அந்நாட்டின் பிரதமராக இருந்த கெய்ர் ஸ்டார்மர் அண்மையில் பதவி விலகிய நிலையில் புதிய பிரதமராக ஆண்டி பர்ன்ஹாம் விரைவில் பதவியேற்க உள்ளதாக தகவல். பாகிஸ்தானின் ஹைபர் பக்துன்குவா மாகாணத்தில் பயங்கரவாதிகள் 24 பேர் அந்நாட்டு இராணுவத்தினரால் சுட்டுக் கொலை. தொடர்ந்து அதிகரித்து வரும் பயங்கரவாத தாக்குதல்கள் மற்றும் தற்கொலைப்படை தாக்குதல்களுக்கு பதிலடியாக இராணுவ நடவடிக்கை. அமெரிக்க அதிபர் தேர்தலில் தன்னை தோற்கடிக்க தாங்கள் சதி திட்டங்களில் ஈடுபட்டதாக ட்ரம்பின் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என சீனா பதிலடி. அமெரிக்க தேர்தல்களில் தலையிடுவதில் தங்களுக்கு எந்த ஆர்வமும் இல்லை என்றும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறுவதை அமெரிக்கா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் சீனா காட்டம். மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் ஆல்ரவுண்டர்களில் ஒருவருமான சர் கார்ஃபீல்டு சோபர்ஸ் காலமானார். இன்னும் 2 வாரங்களில் தனது 90வது பிறந்த நாளை கொண்டாடவிருந்த நிலையில் அவரது உயிர் பிரிந்தது. ஊக்கமருந்து பயன்படுத்திய விவகாரத்தில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் முகமது நவாஸ் மீது விதிக்கப்பட்ட 3 மாத தடை நீக்கம். ஐசிசியின் மறுவாழ்வு திட்டத்தில் சேர ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து 2.5 மாத கால தடையை நிறைவு செய்த நிலையில் நவாஸ் மீதான தடை நீட்டிக்கப்பட்டதாக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவிப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான நடப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடருடன் ரோஹித் சர்மா ஓய்வு பெற உள்ளதாக தகவல். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை தொடரில் ரோஹித் சர்மாவுக்கு இடம் இல்லை என தேர்வுக்குழு கூறியதாகவும் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் வருகின்ற 19ஆம் தேதி நடைபெறவுள்ள போட்டியே கடைசி சர்வதேச போட்டியாக இருக்கலாம் எனவும் தகவல். டோக்கியோவில் நடைபெற்று வரும் ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறினார் இந்தியாவின் PV சிந்து.
மகளிர் ஒற்றையர் பிரிவில் நடைபெற இருந்த காலிறுதிப் போட்டியில் இருந்த ஜப்பானின் நஜோமி ஒகுரா திடீரென விலகியதால் PV சிந்து அரையிறுதிக்கு முன்னேற்றம். அர்ஜென்டினா ஸ்பெயின் அணிகள் மோதும் உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியை நேரில் கண்டு ரசிக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். நியூ ஜெர்சியில் 20ஆம் தேதி அதிகாலை நடைபெறவுள்ள இப்போட்டியை ட்ரம்ப் கண்டு ரசிப்பதை உறுதிப்படுத்தியது வெள்ளை மாளிகை.